அம்மா அம்மா ஆசை வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்கள். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ எடிட்டிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா மதர்ஸ் டே ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 விதமான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும், ரொம்பவே சிம்பிள் எடிட் பண்ணலாம். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து சின்ன விஷயம்லாம் உள்ளே இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்படி. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் தான் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதோட அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்களை கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் பாருங்கள் என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன் பண்ணி ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷோ ஆகும். எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ண சொல்லும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல் இல்லையா. ஸோ உங்களோட அம்மா ஃபோட்டோஸ்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்தை ஆட் பண்ணிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் எவ்வளோ வேணால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நான் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் மேக்ஸிமம் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். இன்றைக்கி எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம இந்த சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு வட்டமான ஒரு இமேஜ் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இல்லையா. இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட இது வந்து கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டமான ஒரு இமேஜ் வந்து போதும் ஓகேங்களா. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அம்புக்குறி டிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போங்க. இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி எவ்வளோ பெருசாக வேணுமா இல்லை சின்னமாக வேணுமா அப்படி கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். கேப்புக்கு அதாவது எப்படின்னா பிட்வீன் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமா சின்ன வேணுமா அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு தான். ஸோ எடிட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு க்ராப்பிங்னா இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ராப் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் ஃபேஸ் வந்து கரெக்டாக இல்லை அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃபோட்டோவே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் நண்பா நம்பி. ஓகே, டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. இவ்வளோ தான் நண்பா நம்பி முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், ஒரு அம்புக்குறி போட்டு கீழே டவுன்லோடு சொல்லியிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம வந்து பண்ண முடியும். மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு கேட்குது நண்பா ஓகேங்களா. இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்செலாப் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லார் ஃபோன்லேயும் இந்த அப்ளிகேஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கேட்கும். இப்போ பார்த்திங்கன்னா நியூ டெக்ஸ்ட் இருக்கா ஐயா, இதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படாது. லைட்டாக அந்த இப்படி மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்த இது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இருக்குது பாருங்கள், கை வைக்கணும் பாருங்கள். சப்போஸ் தெரில அப்படின்னா அந்த கை வச்சுருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு கேலரியில் தான் போகும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற வீடியோங்கிறேன் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இந்த சர்க்கிள் அதாவது ஒயிட் கலர் சர்க்கிள் வந்து வீடியோக்குள்ள லிங்கில் கொடுத்துருக்காங்க அனுப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 1:1 அந்த ரேஷியோவில் இருக்குது. நமக்கு இதுவே போதுமானது. பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இருக்கு பாருங்கள், கை வச்சிருக்கேன் பாருங்கள், இதை வந்து கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கார்னரில் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்டர் படுத்தலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து இந்த ப்ளூ கலர் தெரியுது பாருங்கள், கொண்டாந்து செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ரன் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததான் அப்படியே கீழே தள்ளிட்டு வாங்க தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் கொஞ்சம் ஓகே, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் காமிக்க வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பார்த்துங்க. இந்த ஆப்ஷன் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மறுபடியும் உங்களோட கேலரியில் தான் போயிடும். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ மேக்கரில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ கொலாஜ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் இருக்குது. நமக்கு வந்து இதுவும் போதும். இல்லை உங்களுக்கு லைட்டாக வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா கூட ஜூம் பண்ணி இவ்வளோதான் நம்ம கட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோ எப்படி இருக்கோ அதே தகுந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஆட் ஆகிடும் பண்ணி. ஓகேங்களா. கீழே வந்து பாருங்கள் நிறையா இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுமா இல்லை இந்த மாதிரிலாம் தேவைப்படுமா அப்படின்னு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்லாம் தேவைப்படுது. ஸோ வந்து எனேபிள் பண்ண வேண்டாம், டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஓகேங்களா. இவ்வளோ தான் நம்ம வந்து முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதிலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோக் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த இருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து எனேபிள் பண்ணிங்க. ஓகேங்களா. எனேபிள் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலரே போதுமானது தான். நமக்கு வந்து அதுக்கு வந்து ஸ்டோக் வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்த்துங்க. கொஞ்சம் மட்டும் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. ஓகேங்களா. அடுத்ததாக இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா. இவ்வளோ தான் ரன் பண்ண முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஃபோனில் வந்து சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன நம்ம எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். நீங்கள் சப்போஸ் இதில் போய்ட்டு ஹை பிக்சர் வேணும், வெரி ஹை அல்ட்ரா அது மாதிரி வேணுமா நீங்கள் தரமாக செட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டேன். சேவ் கேலரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிச்சு ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16:9 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்லாம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா. எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் தான் ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோக்களை கொடுத்துருக்காங்க பண்ணி தாராளமாக போய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் இல்லையா. இதை பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு வீடியோ மேக் பண்ணிட்டு பார்த்து அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட்டி PNG இமேஜ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அனுப்பி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட இதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்ததுனால புரியாது. மறக்காமல் போய்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு இது வந்து பாருங்கள். வீடியோ சூப்பராக ஒரு நண்பர் அனுப்பி ஒரு செகண்ட் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து PNG இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த PNG இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிக்சல் ஆப்பில் போய்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த பிக்சர் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த அம்புக்குறி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுங்க. இன்னும் கூட லைட்டாக இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வேணால் வச்சுருந்தோம் நம்பி வச்சுட்டு இப்போ இதை பண்ணிங்கன்னா நம்ம வந்து சர்க்கிளில் வந்து இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ ஐக்கான் இருக்க போகிறோம். இந்த வந்து இதுக்காக வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப லாஸ்ட் வந்தாலும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தள்ளி வச்சுட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அந்த மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துருச்சு. வாவ், சூப்பராக வந்துருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து உங்களோட ஃபோட்டோவை, அதாவது அப்படின்னா அம்மாவோட ஃபோட்டோவை வந்து PNG இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறது கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து வீடியோ போட்டுக்கணும். நம்ம பண்ணி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கார்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கணும் பண்ணி. ஓகேங்களா. ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்டுக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. 10 செகண்ட் வச்சுட்டு லைட்டாக அந்த அம்புக்குறி வச்சுட்டு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த இதில் ஒன்று வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு இப்போ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். கீ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை வந்து கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக முன்னாடி தள்ளிட்டு இந்த PNG இமேஜ் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாந்து இந்த மாதிரி தள்ளிட்டு அப்படியே வீடியோக்கு லாஸ்ட்டுக்கு வந்துங்க. ஃபோட்டோக்கு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக இதை அப்படியே மூவ் பண்ணுங்கள். வா, ஓகே, மூவ் பண்ணியாச்சு.
ஸோ டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. அடுத்த ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை லைட்டாக வந்து கிளிக் பண்ணி தள்ளிடுங்க. லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இதையும் பார்த்திங்க அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த தடவை வந்து வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் அனிமேட் பண்ணிக்கிறேன் பண்ணி ஓகே, நான் காமிச்சிடலையா, அதே மாதிரி நீங்கள் அனிமேட் பண்ணிங்க ஓகேங்களா. ஓகே, வீடியோக்கு முன்னாடி வந்துக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்சல் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அதை அந்த பேஜ் மறுபடியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஆட் பண்ணிச்சு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க ரன் பண்ண முடியும் ஓகேங்களா. ட்ராக் பண்ணிட்டு லைட்டாக அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபுல்லாக பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. ஓகே, இப்போ இதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் நமக்கு வந்து மேலே உள்ள சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ கீழே உள்ளது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வேணும். ஸோ மறுபடியும் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டுக்கு வந்துங்க. ஓகே, வந்துட்டு இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்த அம்புக்குறி இருக்கு இல்லையா, இப்போ வேணால் வச்சுங்க. அப்படி வேணால் வச்சுட்டு லைட்டாக அப்படியே சுற்றி விடுங்க. ஓகே, வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் செட் பண்ணுங்கள். மறுபடியும் டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கிட்டு போதும், ஒன்று இந்த பக்கம் வந்து போயிட்டு ரன் பண்ணி ஓகேங்களா. ஓகே, சூப்பராக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பேஜ் ஆட் பண்ண போகிறோம். வீடியோக்கு முன்னாடி வந்துக்குங்க. லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பேஜ் மீதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 2 பேஜ் மீது ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ஓகே, ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வேணாலும் வச்சுங்க. ஓகே, இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வேணாலும் வச்சுங்க. ஓகே, இப்படி வேணாலும் வச்சு டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பேஜ் மீது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் வந்து ட்ராக் பண்ணி விட்டுங்க. அப்படியே லைட்டாக ஜூம் இன் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மூலையில் வேணாலும் வச்சுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கிறேன் பண்ணி ஓகேங்களா. ஓகே, டிக் ஆப்ஷனை கொடுத்துங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாட்டு வரி வச்ச டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக ஜூம் இன் பண்ணிட்டு இந்த தடவை வச்சுக்கோங்க. ரைஸில் மெனு ஆப்ஷன் மேலே வாங்க, பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் வீடியோக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையும் ஆட் பண்ணியாச்சு. கற்றுக்கல ஆப்ஷன் முதல்ல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து வச்சுங்க. பேக் வாங்க, பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. அவ்வளோதான் நண்பி ஓகேங்களா. வீடியோ வந்து முடிச்சாச்சு. பார்க்குறா சூப்பராக இருக்கு இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் நண்பி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும், அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அவ்வளோதான் நண்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே, தேங்க்யூ. மற்றும் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.